அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்து அதனோட நல்லா வாசனை வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வந்து மைய வெந்து வந்ததுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக உப்பு மஞ்சப்பொடி போட்டு நம்ம மூடி வச்சிடுறோம். மூடி போட்டுட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு நல்லா குலைவாக வந்து வெந்துடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் காய் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகாது அப்படிங்கிறனால முன்னாடியே ஆட் பண்ணி இப்போ நல்லா வந்து தண்ணி விட்டு மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்ததுன்னா ரெடி ஆகிக்கும். இப்போது சப்பாத்திக்கு மாவு வந்து தயாராக ரெடியாக இருக்குது. இந்தளவுக்கு சாஃப்டாக வந்து பிசைஞ்சு வச்சிடணும். பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து மற்ற காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸையும் ஆட் பண்ணி இந்த காய் வேகிற அளவுக்கு நல்லா வந்து தண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிச்ச உடனே இது காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு காரம் இல்லைன்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி இதுக்கெல்லாமே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சைடில் சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.